ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை தமிழக கடற்கரையை நோக்கி இன்று நகரக்கூடும். மீனவர்கள் 3 நாட்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஆரஞ்சு எச்சரிக்கையை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். கடலூர், தஞ்சை, நாகை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருவாரூர் மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் இன்று கனமழை வெளுத்து வாங்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தகவல். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பிற்பகலில் மழை தொடங்கும் என்றும் கணிப்பு. கொடைக்கானல், உதகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும். தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் எச்சரிக்கை. இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். ஏற்கனவே கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பவும் மீன்வளத்துறையினர் அறிவுறுத்தல். மயிலாடுதுறையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மழை. புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பொழிந்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. காலை முதல் மழை தொடர்வதால் பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவர்கள் அவதி. தனிநபர் ஜிடிபியில் தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டின் சராசரி அதிகமாக உள்ளது. 2022-23 நிதியாண்டிற்கான தமிழ்நாட்டின் சிஏஜி அறிக்கை குறித்து முதன்மை கணக்காய்வு தலைவர் ஜெய்சங்கர் பேட்டி. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்குவதாக சிஏஜி அறிக்கை. போக்குவரத்து கழகத்தின் மொத்த கடன் 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக தகவல். இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். இருவரும் டிசம்பர் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு. இன்று டெல்லி செல்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. மதுரை டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு குறித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகனுடன் சேர்ந்து மத்திய அரசிடம் முறையிட இருக்கிறார். வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் மீது மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கையா? சிறப்பு தணிக்கை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க அதிகாரிகளுக்கு போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவு. மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கரை பதவி நீக்க கோரி நம்பிக்கையில்லா தீர்மானம். நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் மாநிலங்களவையில் இன்று ஆனல் பறக்க வாய்ப்பு. ரிசர்வ் வங்கி ஆளுநராக இன்று பொறுப்பேற்கிறார் சஞ்சய் மல்ஹோத்ரா.
நாட்டின் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என உறுதி. விஸ்வ இந்து பரிஷத் நிகழ்ச்சியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் குமார் குறித்து விளக்கம் கேட்டது உச்சநீதிமன்றம். விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவு. மகாராஷ்டிர தேர்தலில் மக்கா விகாஸ் அகாடி கூட்டணியின் குற்றச்சாட்டை நிராகரித்த தேர்தல் ஆணையம். இவிஎம்மில் பதிவான வாக்குகளும் விவிபேட் ரசீதுகளின் எண்ணிக்கையும் சரியாக இருந்ததாக விளக்கம். தெலங்கானாவில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை கடுமையாக தாக்கிய நடிகர் மோகன் பாபு. வீட்டின் பாதுகாவலர்களுடன் தாக்குதல் நடத்திய காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பு. सेक्रेटरी मेरा बच्चा है अंदर மணிப்பூர் மாநிலம் உக்ருல் மாவட்டத்தில் ஷாய்காய் குல்கன் மலையில் 55 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட கசகசா பயிர்கள் அழிப்பு. சட்டவிரோதமாக கசகசா பயிரிட்டதால் வனத்துறை நடவடிக்கை. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை சந்தித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஊழல் வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜர். நெட்டன்யாகு வாரத்திற்கு 3 முறை நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க நீதிமன்றம் உத்தரவு. சிரியாவிலிருந்து 75 இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்பு. வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் அணிகள் இடையிலான 3வது ஒருநாள் போட்டி. தொடரை இழந்த இந்தியா இன்றைய போட்டியில் ஆறுதல் வெற்றியாவது பெறுமா என எதிர்பார்ப்பு. பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி. வங்கதேசத்திற்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியிலும் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி. அமெரிக்காவின் தேசிய கிரிக்கெட் லீக் தொடருக்கு ICC தடை. விதிகளை மீறியதால் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடவடிக்கை. CSK டீமுடன் சென்னைக்கு வந்த எத்தியாத் விமானம் வாட்டர் சல்யூட் கொடுத்து வரவேற்பு. குஜராத் அணிக்கு எதிரான ப்ரோ கபடி போட்டியில் ஜெய்ப்பூர் அணி வெற்றி. பெங்களூரு அணியை வீழ்த்தி பெங்கால் வாரியர்ஸ் அபார வெற்றி.